Hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழச்சி பத்மா vlogs. என் பேர் பத்மா. நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். முகூர்த்தம் மார்னிங் முகூர்த்தம் பார்த்துட்டு டிஃபன் சாப்பிட்டு வெளியில் வந்தேன். அதுக்கு முன்னாடியே இந்த 4 யங் கேர்ள்ஸ், பியூட்டிஃபுல், டேலண்டட், எனர்ஜெட்டிக், அவ்வளோ ஒரு சந்தோஷம், சூப்பராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு அவங்க கூட போய் பேசணும்னு தோணுச்சு. கேட்டுட்டேன், என்னால் முடியல. நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க. சரி கேட்டேன், கூப்பிட்டேன். அவங்களும் அவங்க பிஸி ஸ்கெடியூல் விட்டுட்டு வந்தாங்க. பாவம், என்ன டிஃபன் கூட சாப்பிடல. அவங்க கூட தான் பேச போகிறோம். இங்கே வந்து நம்ம சாப்பிட்டு எச்ச பிளேட்ஸ், இலை அதெல்லாம் எடுத்து போடுறது, அந்த இடம் எல்லாம் க்ளீன் பண்ணுற கேர்ள்ஸ் இவங்க. அவங்க ஏஜ், அவங்க வயசு எனக்கு தெரியாது. அவங்க ஃபேமிலியில் எப்படி என்ன பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரு மீடியாக்கர் நார்மல் பேக்ரவுண்டில், ஹம்பிள் பேக்ரவுண்டில் இருந்து தான் வருவாங்க. ஆனால் யார் சொன்னது, காசு இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும். இவங்க கூட பேசி எனக்கு வந்து ஒரு மாதிரி மைண்டே ஃப்ரெஷ்ஷாகி போச்சு. எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு கூட தெரியல. நான் இந்த வீடியோ எடுக்கணும்னு கூட பிளான் பண்ணல. எடுத்தேன், என்னால் முடியல, பேசினேன், வீடியோவே பண்ணி போட்டுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சொல்லுங்கள், பிடிக்கலன்னாலும் சொல்லுங்கள். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட இருந்தது. நம்ம வந்து செலிப்ரிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்டர்வியூ எல்லாம் பார்க்குறோம், எடுக்கிறோம். பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ், ஏன்னா அவங்க லைஃப்பில் ஏதோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, சாதிச்சிருக்காங்க. இவங்களும் செலிப்ரிட்டிஸ் தான், இன்விசிபிள் செலிப்ரிட்டிஸ்ன்னு சொல்லுவேன் இவங்கள. ஸோ இவங்க பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், இவங்களை இன்டர்வியூ எடுத்தே ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெசென்டிங் ஃபார் பியூட்டிஃபுல், மல்டி டாஸ்கிங், டைனாமிக், கிரேஸ்ஃபுல், பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். லக்ஷ்மி. உங்க பேரு? என் பேர் காசியம்மா. உங்க பேரு? அங்கம்மா. அங்கம்மா. ஓஹோ. ஸோ இன்னொருத்தர் இருந்தாங்க இல்லையா, அவங்க அஞ்சு. ஸோ நீங்க இங்க எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? நாங்கள் செய்கிறோம், ஒரு 10 வருஷமா செய்கிறோம். இதே இடத்துலையா எல்லாமேவா? 4 பேரும் சேர்ந்து இதே இடத்துல 10 வருஷம். எந்த ஊரு? நம்ம ஊர் திருப்பத்தூர். திருப்பத்தூர். எல்லாருமேவா? அவங்க வேற வேற. திருச்சி பக்கம். எந்த ஊரு? பெரம்பூர். உங்களது என்ன ஊரு? ஓ. ஸோ நீங்கள் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸா? ஸோ உங்கள் பேர் லக்ஷ்மி. உங்களுக்கு போர் அடிக்கலையா 10 வருஷமா? ஏன்னா 10 வேலை தான் செய்கிறோம். நம்ம வேற என்ன பண்ணுறோம்? வேலை என்ன செய்யலாம், வீட்டில் எடுத்துக்கலாம். இந்த வேலை இருக்கிற செய்வோம், இல்லைன்னா வீட்டில் தான் இருக்கும். ஸோ டெய்லி வேலை இருக்குமா? ஃபங்க்ஷன் இருக்கும்போது. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர் வேலை இருக்கும்? காலையில் சாயந்தரம் வரைக்கும். டைம்? நைட்டு 12 மணிக்கு போகணும். நைட்டு காலையில் 9 மணிக்கு வந்தோம், நைட் 12 மணிக்கு போகணும். ஸோ சாப்பாடு இங்கே சாப்பிடுவீங்களா? போர் அடிக்காது அதே சேம் சாப்பாடு? வேற விட்டாக்க வேற. ஸோ நீங்கள் என்ன ஃபேவரட் உங்களுது சாப்பாடுங்க? சாப்பாடு டெய்லி ஒரே குக்கு தானே, ஒரே சமையல் தானே சமையல்? ஒருத்தர் ஒரு மாதிரி செய்கிறாங்க. உங்களது என்ன ஃபேவரட்? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்ச சாப்பாடு? நம்மளுக்கு ஒயிட் ரைஸ் அதெல்லாம் பிடிக்கும். நைஸ். நான் டைம் அதெல்லாம். உங்களுக்கு நீங்கள் இப்படி வாங்க, எதுக்கு அங்கே நின்றுட்டு இருக்கீங்க? ஸோ உங்கள் ஃபேமிலி இங்கே இருக்கா? யார் யார் இருக்காங்க வீட்டில்? எங்கள் பசங்க இருக்குது, நாங்கள் இருக்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்புறம் பசங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சு? 4 பசங்களுக்கு ஆயிடுச்சு. 4 பசங்களா? எத்தனை பொண்ணில் வேற பையன். உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? யோ ஓ ஓ 4 பேர் கல்யாணம் ஆகி போச்சா? ஸோ இங்கே கல்யாணம் பண்ணிடலாம், ஃப்ரீ. ஓனர் இருக்கிறார். ஓ அப்படியா? ஓகே ஓகே. ஸோ நீங்கள்? ஒரு பையன் 5 பொண்ணு. எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி போச்சா? ஸோ எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்? ஸோ உங்களுக்கு பிடிச்ச இந்த வேலை பார்க்காம வேற ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் தான் என்ன பண்ணுவீங்க ஃப்ரீ டைம்? வீட்டில் இருக்கிற வேலை செய்யுங்க. டிவி பார்ப்பீங்களா? என்ன சீரியல் ஃபேவரட்? சீரியல் ஏதோ பிடிச்ச சீரியல் பார்ப்போம், அவ்வளோதான். பிக் பாஸ் பார்த்தீங்களா? தமிழ் பிக் பாஸ் நீங்கள் பார்த்தீங்களா? ஓவியா பிடிக்குமா? நீங்கள் ஃபேன் ஓவியாது? வாரத்தில் எத்தனை நாள் வேலை இருக்கும்? 7 days இருக்கும். மற்ற டைம்ல வீட்டில் தான். இப்போ ஒரு மாதம் எடுத்தாக்கா எத்தனை நாள் வேலை இருக்கும்? மாதத்தில் ஒரு 4 நாள் வேலை வரும். மிச்ச நாள் நாளெல்லாம் வீட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்ட் டைம், அப்போது பார்ட் டைம் ஜாப் இது. ஸோ வேறு நாள் வேறு வேலை எதுவும் பார்க்குறது இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்போ எதுக்கு இந்த வேலை மட்டும் பிடிச்சிருக்கு இல்லை வரீங்களா? எப்படி அதே வேலை செய்துட்டு இருக்கிறோம் நாங்கள். எங்களை வீட்டு வேலைகளுக்கெல்லாம் நாங்கள் செய்து பழக்கம் கிடையாது. இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது?
அது 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜாலியாக 5 பேர் ஒருத்தர் வரல ஒழுங்கு செல்ல. ஓஹோ. ஸோ எதனா இன்ட்ரெஸ்டிங் இப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இலை போடுறீங்க, சாப்பாடு முடிச்சுட்டு இலை எடுத்துடுறீங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான் டம்ப் பண்ணிடுறீங்க. அப்புறம் பாத்திரம் கழுவுறோம். ஓ உடல்ல வேலை கிளீனா பண்ணிட்டோம். ஓ ஈவன் பாத்திரம்லாம் கழுவி நல்லா வச்சு மேலே கீழெல்லாம் போட்டு தேய்ச்சி கழுவிட்டு தான் சத்தம். ஓ ஓகே. ஸோ எவ்வளோ சம்பளம்? ஒரு நாளைக்கு 500 சாப்பாடு சேர்த்து. ஓகே. இப்போ இந்த மாதிரி எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுறது இல்லையா? ஐயோ டர்ட்டியாக இருக்கு. ஒன்றும் தெரியறதில்ல. அஞ்சலி. நீங்களும் பெங்களூரா? ஓகே. எல்லாருக்கும் கன்னடா தெரியுமா? தெரியாதா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்புறம் நீங்கள் வீட்டில் யார் யார் இருக்கீங்க? ஸோ நீங்களும் இங்கே 10 வருஷமாக வேலை பார்க்குறீங்க. ஸோ யாருன்னா டிப்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்களா? ஒரு கொடுக்க மாட்டாங்க. ஸோ தேங்க்ஸ்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பேசுனதுக்கு. ஸோ இங்கே வந்தால் உங்களை மீட் பண்ணலாம். அப்போ ஸோ இங்கே பெர்மனெண்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பிளான்? ஸோ இங்கே எவ்வளோ நாள் பண்ண முடியுதோ இங்கே நீங்கள். சரி, இந்த இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேர்ள்ஸ் கூட ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு ஆங்கிள் செட் பண்ணிட்டு இருந்தா, இந்த கேர்ள்ஸ் பாருங்க பின்னாடி ஒருத்தர் கிண்டல் அடிச்சுட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு நல்லா ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. படம் பார்ப்பீங்களா? என்ன யார் ஃபேவரட் ஹீரோ? எப்படி? அப்புறம் உங்களுக்கு 3 விஷஸ் வரும் 3 எது வேணா கேட்கலாம். என்ன கேட்பீங்க நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 3 வரும், எதுனா கேட்கலாம். இந்த மட்டத்துக்கு நான் ஓனர் ஆயிடணும் அப்படிங்கிற சொல்லி எதுனா. பரவாயில்ல சொல்லுங்க. சரி, ஒரு வாரம் சொல்லுங்க. 3 வேணாம், நீங்க சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஸ்பெஷல் வர எதுவும் வேணவா? ஃபாரின் கண்ட்ரி போகணும். பெங்களூர் விட்டு வேற இடத்துக்கு போயிருக்கீங்களா? அப்படியா? பெங்களூர் சுற்றி பார்த்துருக்கீங்களா ஃபுல்லா? பெங்களூரே பார்க்கலையா? வேலை உண்டு, ஊர் உண்டு. பின்ன எதனா கேட்கணும்னா கேட்க மாட்டேன்றீங்க. அப்போ ஹாப்பி, எது இருக்கோ அது ஹாப்பி. சூப்பர் சூப்பர் சூப்பர். யார் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்? யாரு? நீங்க தான் மெயினா? அப்போ மேனேஜரா? ஓஹோ, சரி சரி சரி. ஓகே ஓகே. ஒரு 5 பேர் வச்சுட்டு வேலை செய்யற மாதிரி. அப்படியா? ஓஹோ. வேலைனாக்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாரு. ஓஹோ. அப்போ நம்ம இவங்களெல்லாம் இட்டு வரோம். ஓகே ஓகே. டீம் கேப்டன். ஓகேம்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பேசுனதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அப்புறம் ரொம்ப சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணேன். தேங்க்யூ தேங்க்யூ. இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். இங்கே சாப்பாடு நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு எதனா சொல்கிறீங்களா? நிறைய பசங்க எல்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்கல்ல, எவ்வளோ அது மிச்ச மீதி சாப்பாடெல்லாம் என்ன பண்ணுறீங்க? அதுக்கு என்ன ஒரு ஐடியா பண்ணுங்க. ஆனால் நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டைம்ல வேஸ்ட் ஆகும். யார் இவங்க? ஓ, ஸ்கூலுக்கு போகலையா? அவங்க பேர் என்ன? அஞ்சலிஸ் கிட்ஸ். என்ன பேர்? ஸ்கூல் போகிறது இல்லையா? போனாங்கம்மா,
எப்படி எல்லாம் மீட் பண்ணீங்க? எல்லாம் எப்படி சந்திச்சிங்க? ஓ, ஸோ இங்கே சமையல் பண்ணுறீங்களா? எல்லா ரெசிபி உங்களுக்கு தெரியும் இல்லையா? டெய்லி பார்க்குறீங்கல்ல, எல்லாம் தெரியும் இல்லையா? நீங்களே சமையல் பண்ணிடுவீங்க. ஓஹோ, ஆனால் இதெல்லாம் என்ன போடுறாங்க, மசாலா என்ன ரெசிபி எல்லாம் தெரியும். அப்படியா? ஓகே, பார்க்கலாம். பை கேர்ள்ஸ். பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கா தெரியல. நிஜமாவே எனக்கு வந்து உங்ககிட்ட கேட்கணும், இந்த vlog பிடிச்சிருக்கா, எதனால் பிடிச்சிருக்கு, எனக்கு ரீசன் சொல்லுங்கள். பிடிக்கலன்னா எதனால் பிடிக்கல. இது வந்து ஒரு ஹாலிடே vlog இல்லை, டைம் பாஸ் vlog இல்லை, நான் என்ன சாப்பிட்டேன், எங்கே போனேன், இல்லை நான் என்ன பண்ணேன், இது வந்து ஒரு ரெசிபி வீடியோ இல்லை, நான் என்ன சமைச்சேன், ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு vlog. இது எனக்கு சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு எப்படி இருக்கு. சரி, பாய் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த பியூட்டிஃபுல் சார்மிங் கேர்ள்ஸ்க்கு இங்கேயே பாய் சொல்லியாச்சு. பாவம், ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ், பிக் தேங்க்ஸ், ஹார்ட்டியஸ்ட் தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல ஒரு இன்சைட். அவங்க வந்து என்ன 3 விஷஸ் என்னன்னு கேட்கும்போதும் அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் சம்பாதிக்கிறாங்க. அது இல்லாமல் மாதத்துக்கு 4 நாள் தான் வேலை இருக்கும். ஒருத்தர் சொல்கிறாங்க, நான் ஊர் விட்டு வேறு எந்த ஊரே பார்த்ததில்லை. அப்படியெல்லாம் சொல்லும் போதும் 3 விஷஸ் வரங்கள் எதுனா இருந்தால் கேளுங்க, ஒன்றுனா கேளுங்கன்னா ஒன்றுமே இல்லை, வேலை இருந்தால் போதும். இப்படியே ஸோ லைஃப்பில், ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். அது வந்து ஒரு நெவர் எண்டிங், அப்படி தான், அதுதான் லைஃப். பட் இவங்க வந்து பார்க்கும்போது ஒன்று தெரியுது, காம்ப்ளிகேட் பண்ணிக்கல, நல்லா கஷ்டப்படுறாங்க, சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். சீக்கிரம் இன்னொரு vlogல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.